பரிசுத்த பிதாவே, இன்றைக்கும் 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீ செய்த கிருபைக்காக இரக்கத்துக்காக இன்றைக்கு எங்களுக்கு உடைய பாடங்களை நீர் கற்றுக் கொடுக்கிற தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களுக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத் தருவீராக. ஆண்டவரே, இசை கலைஞர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்கள் அவசியம். அவர்களையும் பிரித்தெடுத்து கர்த்தருடைய பணிக்கு அமைக்கத்தக்க ஒரு நல்ல திட்டங்களை தாவீது அரசன் மூலமாக எங்களுக்கு நீர் இன்றைக்கு கற்றுத்தர தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அடிமைகளுடைய பாதப்பட தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் உட்காருவோம். தெய்வ தினமே 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரத்திலே தாவீது ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனை செய்யக்கூடிய இசைக்கலைஞர்கள், ஆராதனை வேளையில் தீர்க்க தரிசனங்கள், கர்த்தருக்கு புது பாடல்கள் அமைப்பது, இயற்றுவது, கர்த்தருக்கான காரியங்கள் செய்வது என்பதையெல்லாம் புது திட்டங்களை அமைக்கப் போகிறார். சிஸ்டம் அமைக்கப் போகிறார். 1 நாளாகவும் 24ஆம் அதிகாரத்திலும் அப்படித்தான் 24 வகுப்புகள் அமைத்தார். ப்ரீஸ்டூட்டுக்காக, ஆசாரியத்துவத்துக்காக. அதை அமைத்து முடித்து லேவியர்களை ஊழியம் செய்யும்படியாக ஏற்படுத்தினார். லேவியர்கள் தான் அந்த காலத்தில் இவாஞ்சலிஸ்ட். அவங்க போய் இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் பண்ணுவாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க, ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க, பண்டிகைகளை பற்றி சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு வர வைப்பாங்க, காணிக்கைகளை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க, வந்து அதில் தசம பாகம் ஆலயத்துக்கு கொடுப்பாங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இந்த சிஸ்டம் நடந்தது. சிஸ்டம் மிகவும் அவசியம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருன்னா, தாவீது ஒரு மியூசிஷியனும் கூட. அவர் ஒரு இசையமைப்பாளர். ஆண்டவருடைய ஆலயத்தில் இசையோடு கூட பாடல் பாட வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான மக்களை அவர் இசையில் தேர்வு செய்து பயிற்சிவித்து கொண்டு வந்தது நமக்கு தெரியும். சங்கீதங்கள் படித்தோம் என்றால் ஆசாப் 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 என்கிற அவருடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த சாப்டரில் என்ன பண்ண போகிறாருன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பிரத்யேகமான மியூசிஷியன்ஸ். மீதி உலக பிரகாரமான இசை வாசிக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் கர்த்தருக்காக மாத்திரமே. நம்ம தாவீதை பற்றி எடுத்தோன்னா, தாவீது ஒரு இடத்துலையும் சுரமண்டலம் எடுத்து ஒரு லவ் சாங் பாடினார், அந்த மாதிரி நம்ம பார்த்ததில்லை. சாலமோன் கூட பாடிட்டார் உன்னத பாட்டில், ஆனால் தாவீது பாடவே இல்லை. தன்னை கர்த்தருக்கென்ன பிரதிஷ்டை செய்து வைத்தார். அவரோட பாட்டெல்லாம் ஆண்டருக்காக மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ பெரிய எக்ஸலண்ட்டான மியூசிஷியன். சாலமோன் மியூசிஷியனாக இல்லையான்னு பைபிள் சொல்ல, அவர் கவிதை பாடியிருக்காரு. ஆனால் பல பாடல்களை கர்த்தருக்காக இயற்ற தாவீது கர்த்தருக்காக பிரதிஷ்டையாக இருந்த ஒரு மியூசிஷியன் என்று சொல்லலாம். இவர் தன்னை கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து கொண்டது போல மற்ற இசையமைப்பாளர்களையும் கர்த்தருக்கென பிரித்தெடுத்தது இதில் நம்மால் படிக்க முடிகிறது. இந்த சாப்டரே இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தருக்காக நேர்த்தியாய், கர்த்தருக்காக மாத்திரம் செய்ய வேண்டும் என்பதை தாவீது நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், 25ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பூறுகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறிக்க வைக்கப்பட்டிருக்கிற மனுஷர்களின் தொகையாவது. சிலரை ஒன்லி ஃபார் திஸ். மாதமானால் சம்பளம் வந்துடும், ஆனால் வேலைனா கர்த்தருக்கு மியூசிக் வாசித்து ஆராதனை செய்வது. ஆமென். தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று படைத்தலைவர்களை ஏற்படுத்தின தாவீது, சண்டை போடுவதற்காக வீரர்களை ஏற்படுத்தின தாவீது, ஞானிகளை ஏற்படுத்தின தாவீது, ஆசாரியர்களை ஏற்படுத்தின தாவீது இன்றைக்கு கர்த்தருக்கென்று ஆராதனை செய்வதற்காக ஒரு தனி படையை உருவாக்கினார். இன்னைய வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு கொயர் உண்டாக்கினார் சொல்லணும். ஹல்லேலூயா. பீப்புள் கேன் மேக் கேப்டன்ஸ் ஃபார் த ஆர்மி. ஆர்மிக்கு தலைவர்களை உருவாக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு என்று வர்ஷிப் லீடர்ஸை உருவாக்க வேண்டும் என்பதை முதல் ஞானம் தாவீதுக்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது. அதற்கு முன்பதாக யாருக்குன்னா இருந்துச்சா நமக்கு தெரியவில்லை. ஐ நீட் டு ஹானர் காட். நான் என் ஆண்டவரை கனப்படுத்த போகிறேன். ஐ வாண்ட் ஹிஸ் கிங்டம் டு பி செக்யூர். அவரோட ராஜ்யம் பத்திரமா போனோம். என்ன, அவரோட ராஜ்யத்தில் பாட்டுக்கு குறைவு இருக்கக்கூடாது. ஹி வாண்ட் காட்ஸ் கிங்டம் டு பி செக்யூர்ட். ஆண்டவருடைய பணிகள் ஒரு நாளும் தடைப்படக்கூடாது. He was connected to God. என் ராஜ்யத்தை பாதுகாப்பேன், என் வீட்டை பாதுகாப்பேன், என் மனைவி பிள்ளைகளை பாதுகாப்பேன், என் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வழிபாட்டை பாதுகாப்பேன்.
I will make sure that the best music is being played for God. Hallelujah. பெஸ்டா ஆண்டவருக்காக, பெஸ்டா இல்லை, இஷ்டத்துக்கு அல்ல, நேர்த்தியாய் இசையமைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை கொடுத்தவன் இந்த தாவீது தான். ஹல்லேலூயா. இந்த ஆராய்ந்து பார்த்தால் 4000 லேவிய மியூசிஷியன்ஸை ஏற்படுத்தி இருந்தாராம். he organized 4000 Levitical musicians. 4000 பேர். ஆச்சரியமா இருக்குதுங்க, 4000 பேர். he can make 4000 people. பாருங்க, இதை நம்ம 1 நாளாகமம் 23 அதிகாரத்திலே படிக்கிறோம். 5th verse. 4000 பேர் வாசல் காவல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சாராம். எத்தனை? 4000. 4000. அப்பா 4000னா நீ மியூசிக் கடையாக வைக்க போகிற? இல்லை, மியூசிக் சங்கம் அமைக்கப் போகிறேன், என் தேவனுக்காக இசைக்கக்கூடிய மாபெரும் குழுவை உருவாக்கப் போகிறேன் என்று சுரமண்டலத்தாலும் தம்பூறுகளினாலும் கைத்தாளங்களினாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்களுக்கு வழிவகை செய்தான். ஆமென். ஆச்சரியமாக இருக்குங்க. வெரி குட். இதை நாம் இன்றைக்கு அவர் கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஐ வாண்ட் டு கிவ் ஹையஸ்ட் ரிகார்ட் டு காட். மிலிட்டரி கமாண்டர்ஸ்க்கு ஹை ரிகார்ட், நல்ல மரியாதை கொடுத்த தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்கிறார்களே அவர்களுக்கும் ஆராதனை வீரர்கள் என்கிற பெயரை கொடுத்தான். ஹல்லேலூயா. சண்டை போடுகிறவர்களுக்கும் வீரர்கள், ஆராதனை செய்கிறவர்களுக்கும் ஆராதனை வீரர்கள் என்கிற பெயரை தாவீது கொடுத்தார். மிலிட்டரி கமாண்டர்ஸ்க்கு மாத்திரம் மரியாதை கொடுக்கவில்லை, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். இந்த தாவீது போகிற இடத்திலெல்லாம் அந்த மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க ஒரு காரணம், he was an overcomer in every part of his life because he gave first priority to God. ஆமென். பாருங்க, prophecy ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி ஆகும்படி சொல்லுகிறான். சபை பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால் தீர்க்கதரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இஃப் ஐ ஸ்பீக் இன் டங்ஸ், நான் பக்திவானா மாறுறேன். இஃப் ஐ ஸ்பீக் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் சொன்னா ஜனங்களுக்குள்ள பக்தி வருகிறதை அறிந்த தாவீது ஆசாபும் அவரோடு கூட இருந்த மக்களுக்கும் அவர் இப்படிப்பட்ட உற்சாகத்தை கொடுத்தார். இட் இஸ் a gift from Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு இந்த வரம் கிடைத்திருக்கலாம். எக்ஸர்சைஸ் இட், அதை பயிற்சி பண்ணி கொண்டே இருங்கள். ஆமென். ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம், இட் இஸ் a சர்வீஸ். என்ன நடக்குமா, எருசலேம் தேவாலயம் இருக்குல்ல, எருசலேம் தேவாலயத்தில் ஆராதனைலாம் உள்ளே நடக்குது. அது யார்? ஆசாரியர்கள் பண்ணுவாங்க. இந்த இசையமைப்பாளர்கள்லாம் பிரகாரத்துக்கு வெளியிலேருந்து மியூசிக் வாசிப்பாங்களாம். டக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே வரும்போது அப்படியே தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம். பப்ளிக் நின்றுங்கிறாங்களே, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுமா. நல்லா சத்தம் போட்டு வெளியில் ஆராதனை பண்ணுவாங்க. அவங்க உள்ள அளவோடு கிடையாது. ஆனால் ஆலயத்துக்குள் ஆசாரியர்கள் ஊழியம் பண்ணுவாங்க. ஆலயத்துக்கு வெளியில் இவங்க பண்ணுற சவுண்டு, இவங்க கர்த்தரை துதிக்கிற துதி இருக்குமே, ஆரவாரம் போல் இருக்குமா, பூமி அதிர்ச்சி போல் இருக்குமாம். அப்பேற்பட்ட ஒரு வண்டர்ஃபுல்லான கிளாசிக்கலான மியூசிக், கிளாசிக்கலான ப்ராஃபட்ஸ் என்றெல்லாம் இந்த தேவ மனிதன் உண்டாகி இருக்கிறது நமக்கு தெரிகிறது. இவங்க எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களாம்? they proclaim God's word with authority. கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரமாக பேசுவாங்களாம், போல்டாக பேசுவாங்களாம். என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு போல்டாக கர்த்தருடைய வார்த்தையை அவ்வளோ போல்டாக பண்ணுவாங்களாம். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் இந்த பூமியில் உலகத்து மக்கள் தங்கள் வழிகளில் போய் கொண்டிருக்கும்போது உங்களையும் என்னையும் கர்த்தர் தம் துதி பாடும்படியாக அழைத்திருக்கிறார். தாவீது அன்றைக்கு மக்களை ஏற்படுத்தினது போல தாவீதின் வேராய் தோன்றின இயேசு இன்றைக்கு நம்மை உருவாக்கி இருக்கிறார். 2-6 வரைக்கும் படிக்க கேட்போம் மற்றவர்களை பற்றி. 1-25 2 வரைக்கும். ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, ஆஷரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய ஏது தூணின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க ஏது தூணின் குமாரராகிய கெதலியா, சேரி, ஏஷயா, அஷபியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும் கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரரான புக்கியா, மத்தத்னியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி,
ரோமந்தியேசர், யோஷ் பெஹாஷா, மாலோதி, ஒத்தீர், மகசியோத் என்பவர்களுமே. இவர்கள் எல்லோரும் ஏமானின் குமாரராயிருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களாகிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பனாகிய ஆசாப், ஏதுத்தூன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது ஆசாப் ப்ராஃபட்டிக் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கார். எப்படி தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறார். 12 சங்கீதங்கள் ஆசாப்புக்கு ரிலேட்டடாக தாவீது எழுதியிருக்கார். ஆசாபின் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 50, சங்கீதம் 73 83 வரைக்கும் மீதி உள்ள 11 சங்கீதங்கள் ஆசாப்போட கனெக்டடாக தாவீது மன்னன் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது கொடுத்த ட்ரைனிங் ஆசாபை உருவாக்கினதென்றால் இன்றைக்கு நாம் கொடுக்கிற ட்ரைனிங் பல ஆசாபுகளை உருவாக்க வேண்டும். ஜெடுத்தூன் என்று ஒருவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுரமண்டலம் எடுத்து தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டிருப்பானான். கிட்டார் எடுத்துக்கிட்டு கர்த்தரை துதிச்சுக்கிட்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறது போல இந்த ஜெடுத்தூன் அப்படின்றவனுடைய மியூசிக் மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிறார்கள். இசையினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. பாருங்க, ஜனங்களுக்குள்ள உள்ள ஆவி ரிவைவ் ஆகிறது, உற்சாகப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர்களை தோடுகிறார்கள். எது மூலமாக? இசை மூலமாக. இப்பேற்பட்ட ஒரு ஊழியம் அவசியம் என்பதை தாவீது மன்னன் அன்றைக்கு எழுப்பி தலைவர்களை எழுப்புகிறான். ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லைன்னா அந்த ஊழியம் செய்ய முடியாது. தாவீதுகளை எக்ஸலண்டான பீப்புள் இருந்தாங்க. ஆசாப் இருந்தார். அடுத்தது யார் இருக்கிறது? எதுத்தூன். இந்த ஹேமானை பற்றி சொல்லுகிறது கிங் சேர். இந்த ஏமான் ராஜாவோடு கூட யுனைட்டடாக கர்த்தருடைய பணியை செய்ய போகிறான். ராஜாவுக்கு ஞான திருஷ்டிக்காரனாக இருக்க போகிறான். ஆமாம், அது மட்டும் இல்லை, கொம்பை தொனிக்க பண்ண, எக்கால சத்தம் தொனிக்க பண்ண இந்த மனிதனை தாவீது ராஜா ஏற்படுத்துகிறார். ஆமாம், ஏனென்றால் இவன் வாசிக்கிற மியூசிக், இவன் கர்த்தருக்காக செய்கிற இந்த பரிசுத்த பணியில் கர்த்தருக்காக செய்கிறதை பார்க்கும்போது ராஜாக்கே ஆச்சரியமாயிச்சான். அதனால் அவனை ராஜா தன்னுக்கு ஞான திருஷ்டிக்காரனாக வைத்து கொண்டாரான். தாவீதோடு கூட அதிக ஞான திருஷ்டியில் கர்த்தரிடத்தில் விசாரித்து சொன்னது காத்து என்று சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி. நாத்தான் தீர்க்கதரிசி மடங்கும் இதில். புதிதாய் ஹேமான் என்று சொல்கிற ஒருவரை பற்றி சொல்கிறார். பாருங்கள், நம்மளை சுற்றி ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்கான பீப்புள் இருந்தாங்கன்னா மீதி எல்லா விதத்திலும் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஆமேன். இவங்க டைரக்டாக ராஜாவோட மேற்பார்வையில் ராஜாவே வராரு. நம்ம யோசிச்சு பார்ப்போம், நான் ராஜாங்க சண்டை போட போகிறாங்க மீதி வேலைகளை பார்ப்பதற்கு இல்லை. ஸ்பிரிச்சுவல் things has to be taken under consideration very seriously. உண்மையாகவே ஆவிக்குரிய விஷயங்களை சீரியஸாக எடுக்கணும். மீதி எதை சீரியஸாக எடுக்கிறோமோ இல்லையோ, spiritual things has to be taken care very much carefully. spiritually anointed men, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கீழ்ப்படிகிற பிள்ளைகள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நம்ம பெரிய நிலைக்கு வந்துட்டோம் என்பதற்காக கீழ்ப்படிதல் cannot be missed out. It is the number one thing which we needed. ஆமென். ஹேமான் இவர்கள் எல்லாம் ராஜானுடைய டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் தகப்பன் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து அடங்குகிற மகன்களாயிருந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹேமான் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்தார்னா, அவங்க பிள்ளைங்கள்லாம் அவருக்கு சப்மிட் பண்ணாங்க. ஹேமானோட கை மேலே இருந்துச்சு, பிள்ளைங்களோட கை கீழ்ந்துச்சு. த அப்பர் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பெரியவங்க சொல்கிறது தான் எடுப்படும், அது பேர் அப்பர் ஹேண்ட். சில இடத்துல சின்ன பசங்க சொல்கிறது எடுப்படும். அப்பர் ஹேண்ட். டுடே ஹூ இஸ் யுவர் அப்பர் ஹேண்ட்? யார் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க? Who is leading you today? Who is guiding you today? Are you raising your own hand? நம்ம கையை மட்டும் தூக்கி நான் சொல்கிறது தான் எனக்கு. No, 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 no. We have a God. We have leaders under whom we are submitting. நமக்கு தேவன் இருக்கிறார், நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவோம். ஹல்லேலூயா. ராஜா அத்தாரிட்டி கொடுத்து obedience was a must. Submitting to the authority was must. கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறான் இந்த தாவீது. நெக்ஸ்ட், டியூட்டி பார்க்கும்போது கன்ஃபியூஷன் வேண்டாம். ஆமென். அதுக்காக சீட்டு போடப்பட்டிருக்குது. என்னை பார்த்து போட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு போட்டுக்கினாங்க, என்ன வேணானவங்களுக்கு போட்டாங்கன்ற குழப்பத்தை தணிக்கிறதுக்கே தாவீது என்ன பண்ணிட்டார் அன்றைக்கி? எக்ஸலண்ட்டு. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ
கர்த்தரால் வரும். நீ போடு, கர்த்தர் செய்வாராம். வண்டர்ஃபுல்லாக சீட்டு போடப்பட்டிருக்கு. ஆமென். இந்த பெயர்களில் சூஸ் பண்ணும்போது நம்ம கூட போடலாமான்னு எனக்கு தோணுது தாவீது சொல்கிறத கேட்டு. ஏன்னா என்ன போட்டாங்க, உன்னை போட்டாங்க, என்ன போடல உன்னை போடலே கிடையாது. கர்த்தர் யாரை தேர்வு செய்கிறாரோ தேர்வு செய்யட்டும். ஹல்லேலூயா. நம்பர் தம். ஆனால் முன்னாடி டெஸ்ட் வச்சு ஸ்கில்டு பீப்புள் எடுத்துருவாங்க. வாசிக்க தெரியாத பேரெல்லாம் உழணும் வர்றது கிடையாது. ஸ்கில்டு பீப்புள் ஆர் சோசன், தர் நேம்ஸ் ஆர் தேர், நவ் காட் வில் சூஸ். 7-8 வசனத்தை படிப்போம். அவர்கள் எப்படி அதற்கு கட்டுப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள் என்று. கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசமானமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் இங்கே பாருங்க, அவங்க பாட்டை என்ன பண்ணாங்களா? 7th verse பாட்டுகளை என்ன பண்ணாங்களா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த பிள்ளைங்களை மியூசிக் சொல்லி கொடுத்துட்டு வாசிங்கன்னா கற்றுக்காம வந்து நின்ட்டாங்க. ஸ்கேலு தெரில, கார்டு தெரில. நேற்று கூட தெலுங்கு சர்ச்சில் என்னாச்சு, ஸ்கேலு தெரில, கார்டு தெரில. அப்போ வந்து கற்றுக்குறாங்க. நோ, கற்றுக்கொண்டு வந்து நிற்க வேணும். ஆமாம், நின்றுக்கிட்டு கற்றுக்க போகிறதில்ல, நான் கற்றுக்கொண்டு வந்து நிற்பேன். இங்கே நிற்கிறது கஷ்டமான வேலை இல்லை, ஈஸியான வேலை. அதுக்கு முன்னாடி கற்றுக்குறோமே, அதான் கஷ்டம். ஆமேன். வண்டர்ஃபுல். எத்தனை பேரா? 288 பேர். 288. 280. சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் சரி, ஆசானாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஆள் பெரிய ஆள், வயசான தாத்தா, பழைய ஆள், சின்ன ஆள், இப்போ கற்றுக்கிட்டு ஒரு எல்லாமே அவங்க ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னதும் 288 பேரோட சீட்டு விழுது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் பேர் வந்துச்சு, அந்த சீட்டு இப்போ இன்னாண்ட விழுந்துடும். ஏன்னா திரும்பி அவருக்கு பேர் விழுந்துடக்கூடாதுல்ல. அப்படியே 288 பேர் ஊழியம் முடிந்த பிறகு திரும்பி 288 சீட்டு போடுவார்கள். எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பை தாவீது அரசன் அன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சீட்டு எழுதும் போது பேர் பாருங்க. முதல் சீட்டு யார் பேர் எழுதணுமா? எழுதி எடுக்கிறதுல போடுறது ஆசாப் வம்சமான யோசேப், 2வது கெதலியா, அப்புறம் 3வது சக்கூர், பிறகு 4வது இஸ்ரி அண்ட் ஃபேமிலி, 5வது நெத்தனியா அவன் குமாரர், 6வது புக்கியா, 7வது எசரேலா, 8வது எஸ்ஸாயா, 9வது மத்தனியா, 10வது சிமேயா, 11வது அசாரியேல், 12வது ஆஷாபியா, 13வது சுபவேல், 14வது மத்தித்தியா, 15வது ஏரேமோத், 16வது அனனியா, 17வது யோஸ் பெக்காஷா, 18வது ஆனானி, 19வது மலோத்தி, 20வது எலியாத்தா, 21வது ஓத்தீர், 22வது கிதல்லி, 23வது மகாசியோத், 24வது ரெமாந்தியேசர். ஹல்லேலூயா. இந்த பேர் படிக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்குதுல்ல? நாங்கள்லாம் கல்லூரி படிக்கும்போது ஆன்லைன் ரிசல்ட்லாம் வராது. யூனிவர்சிட்டியில் பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. 100கணக்கான பேர் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. போய் அங்கே நம்ம பேரை பார்க்குற வரைக்கும் வயிறு கலக்கும் பாருங்க. என் பேர் எங்க அட 1000 பேரில் ஒரு பேர் இல்லைன்னா என்னப்பான்னு சொன்னால் என் கதை நாவும் பாருங்க. எல்லாருடைய பெயரையும் ஒருவர் பெயர் கூட விடாதபடி, அவர்கள் பிள்ளைகள் பெயர் கூட விடாதபடி அத்தனை பேரையும் ஞாபகம் வைத்து நம் தேவன் எழுதியிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பேரும் 288 பேரும் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், பாட கற்றுனுக்கிறான், வாசிக்க கற்றுனுக்கிறான், ஸ்கேல் எடுத்துக்கிறான், பீட்டு கண்டுபிடிச்சிக்கிறான். எக்ஸலண்ட்டாக இருக்கிறனுடைய ஒருவனையும் நான் மறக்க மாட்டேன் என்று தேவன் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வேதத்தில் பெயரை கொடுத்திருக்கிறார். அவர்களிடம் பிடித்திருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக ஒரு வேதம் பரலோகத்தில் இருக்கிறது. தேவஜனமே, நீங்கள் ஆண்டருக்காக உண்மையாக எஃபர்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு போடுங்க. லாஸ்ட் பிளேஸ் ஆண்டருக்கு கொடுத்துடாதீங்க. நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் லாஸ்ட்டாக தான் ஆண்டருக்கு கொடுப்பேன். நோ நோ நோ, என் ஆண்டருக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், ஃபஸ்ட்டே அவருக்கு தான். அவர் வேலை, அவர் ஆலயம், அவர் காரியங்கள் எக்ஸலண்ட்டாக நடக்க வேண்டும் என்று நம்முடைய முழு ஞானத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அதனால்தான் தான் நம்மை நேசித்திருக்கிறார். நம்மை ராஜாக்களைப் போல, ஆசாரியர்களைப் போல வாழ வைத்திருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இத்தனை பேர் இறங்கி ஊழியம் செய்யும்போது நான் நினைக்கிறேன் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் சொன்னார், தாவீதின் சிங்காசனத்தை திரும்பி கட்டுவேனார். சாலமோன் காலத்தில் அதெல்லாம் இருந்தால் மாதிரி தெரில, சவுல் காலத்தில் என்ன இருந்ததுன்னு தெரில. தாவீது காலத்தில் ஆலயம் எப்படி இருந்திருக்கும்? ஆலயமே இல்லைங்க, கூடாரம் தான்.
பயங்கரமாக இருந்திருக்கும். என்ன மாதிரி ஆள் அந்த ஆலயத்தில் ஒரு ஓரமாக உட்காந்து இவங்க பண்ணுறதை பார்த்துட்டே சாப்பிட்டு பொழைச்சி இருந்திருக்கலாம். அவ்வளவு எக்ஸலண்ட்டாக கர்த்தரை ஆராதனை செய்த ஒரு மாபெரும் கூட்டம் என்றால் இன்றைக்கு நமக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நமக்கும் மியூசிக் சொல்லி கொடுத்துக்கிறார். உங்களில் பல பேருக்கு ஆண்டவர் சொந்தமாக கீபோர்டு கொடுத்துக்கிறார். உங்களில் சிலருக்கு பாடக்கூடிய திறமையை கொடுத்துருக்கிறார். நல்ல திருச்சபையை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்காக நாம் எழும்பி ஒவ்வொன்றையும் அவர் நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். திஸ் டிவிஷன்ஸ் ஆர் பிரிங்கிங் யூனிட்டி அமாங் பீப்புள். திஸ் டிவிஷன் ஒவ்வொன்றையும் பிரித்து வகுப்பாய் கொடுக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பை கற்றுக் கொடுக்கிறது. ஐயோ இன்னைக்கு என்ன பாட விட்டாங்கன்னா நான் எதையோ பாடுவேன்ல, நான் கற்றுக்கொண்டதை பாடுவேன். God has given us authority. நம்ம அத்தாரிட்டியை வாங்கிட்டு நாம் இஷ்டத்துக்கு போக போகிறோமா? இல்லை, எழும்புங்கள், கர்த்தருக்காக செய்ய போகிறோம் என்று எழும்ப போகிறோமா? இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். தெய்வஜனமே, கர்த்தர் கொடுத்த அனைத்து தாளந்துகளும் திறமைகளும் அவருக்காக உபயோகப்படுத்தும்படியாக நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். நாம் எழுந்திருக்க போகிறோம். நம்ம ஏஞ்சிக்கலாமா? ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு, ஆண்டவரே நான் ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நான் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன், உம் நாமத்தின் மகிமைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். உம் ஆலயத்தில் இசை நன்றாக இருப்பதற்காக, உம் ஆலயத்தில் பாடல் ஆராதனை நன்றாக இருக்கும்படியாக, உம் ஆலயத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்போமா? நம்மள முன்னாடி வந்துடுவோம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஷாலோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆராதிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தம்பூரோடும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அவங்களுக்கு என்ன ஆண்டவர் ஒழித்து கொடுத்தாரோ அதை கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மளையும் ஆராதிக்க தெரிந்து கொண்டு, ஆமென், நம்ம ஒவ்வொரு விசேஷத்தும் அநேக வரங்களை கிருபைகளை கூட கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று தான் ஆண்டவர் ஆராதிப்பது. ஆமென். இந்த பாடலை பாடி நம்ம முழு சிந்தையிடும் முழு ஆத்மாவோட ஆண்டவரை ஆராதனை செய்யமா? அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். அப்பா
பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூட 1 நாளாகமம் 25வது அதிகாரம் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எப்படி உம்மை ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே இயேசப்பா இதோ ஆண்டவரே அப்பா இதோ உம்மை பாடி துதித்து ஆண்டவரே இயேசப்பா நீர் கொடுத்த தாளந்து மூலமாக இன்னும் நாங்கள் எப்படி உம்மை பிரியப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 25வது அதிகாரம் 1 மற்றும் 7வது வசனம். மேலும் சுரமண்டங்களிலாலும் தம்பூறுகளிலாலும் கைத்தாளங்களிலாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், ஏத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறிக்க வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. மற்றும் 7வது வசனம். கர்த்தரை பாடும் பாடல்களை கற்றுக்கொண்டு நிருபரான தங்கள் சகோதரோடு கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கு நம்ம பார்க்கிறோம், இங்கு தாவீது ஒரு எக்ஸலண்டான ஒரு சிஸ்டம் அவர் போடுறாரு. என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இசை வாசிக்கிற நபர்களை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இங்கு ஆசாப்பை நிர்ணயம் பண்ணுகிறார். எதற்காக வென்றால் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு. கர்த்தர் நமக்கு கூட அநேக தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அநேக வரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் கர்த்தருக்காக இந்த நாளில் நாம் எழும்புகிறோமா? கர்த்தர் என்னோடு கூட அவர் இடை பெற்று கொண்டிருக்கிறாரு. இங்கு ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு தாவீது மூலமாக அநேக இசை கருவிகளை வாசிக்கிற எக்ஸலண்டான பீப்புளை தேவனுக்கென்று பிரித்தெடுத்துக்கிறாங்க. அது போல ஆண்டவர் என்னையும் இந்த நாளில் அவர் முன்குறித்திருக்கிறாரு. ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாரு. நான் உனக்கு நீ கேட்டபடி நான் உனக்கு கீபோர்டை கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்னை நீ பாடி நீ ஆராதிக்கிறியா, என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறியா என்று இந்த நாளில் கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறு வயதில் என்னுடைய தகப்பன் ஒரு கீபோர்டை எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கீபோர்டு. அப்போது எனக்கு அதோடைய வேல்யூ எனக்கு தெரியாது. எனக்கு மியூசிக்கும் அப்போ தெரியாது. நான் சும்மா அதை வச்சு நான் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அது எங்கள் வீட்லேயே சும்மாவே இருந்துச்சு. அப்போது நான் போய் கொண்டிருந்த ஒரு சபையில் என்னோட ஆண்டவர் இடை பெற்றார். இது நம்ம சும்மா வச்சுருக்கிறத விட அந்த சபைக்கு ஒரு காணிக்கையாக கொடுத்தா என்ன அப்படின்ட்டு ஆண்டவர் என்னோடு கூட ஒரு தாட் போட்டார். அதுக்கப்புறம் நான் அப்போது அந்த காலகட்டத்தில் நான் ரட்சிக்கப்படத்துக்கு முன்பாக நான் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தேன். அங்கே அந்த கீபோர்டை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பயன்படுவதற்காக நான் கொடுத்தேன். ஆனால் ஆண்டவர் அதை கணக்கு வைத்து எனக்கு ஆண்டவர் 2022 ஆண்டில் எனக்கு புதிய கீபோர்டை மீண்டுமாக எனக்கு கொடுத்தாரு. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு அந்த ஞாபகத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் உன்னுடைய மன விருப்பத்தின் வாஞ்சைப்படி அன்றைக்கு நீ எனக்காக கொடுத்ததை நான் இன்றைக்கு உனக்கு பெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கனே. ஆனால் நீ எனக்காக எழும்பி நீ மகிமைப்படுத்தும்படிக்கு என்ன ஸ்டெப் நீ முன்வைக்கிற. இந்த 7வது வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம், கர்த்தரை பாடும் பாடல்களை கற்றுக்கொண்டு நிருபரான தங்கள் சகோதரரோடு அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராக இருந்தார்கள்னு. அப்போ நீ இந்த நாளில் நீ லேர்ன் பண்ணுறியா? ஆண்டவருடைய மியூசிக்கை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு நீ மியூசிக்கை லேர்ன் பண்ணுறியா? அநேக நேரத்தில் போதகரும் நம்ம கிட்ட சொன்னது உண்டு, நீங்கள் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கணும்னு. ஆண்டவர் இன்னைக்கு அந்த தாட்டெல்லாம் என்னுடைய இருதயத்தில் போட்டுக்கொண்டே இருந்தார். எத்தனையோ தடவை உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக கூட நான் உன்னை அநேக விஷயத்தில் நான் லேர்ன் பண்ண சொன்னேனே. ஆனால் உன்னுடைய நேரத்தை நீ அநேக தடவை தேவையில்லாததுக்கு நீ செலவு பண்ணிட்ட. அதே போல் என்னை மகிமைப்படுத்தும்படிக்கு இது வரைக்கும் நீ ப்ரொஃபஷ்னலாக நீ எந்த ஒரு வார்த்தையும் நீ எந்த ஒரு கிரியையும் செய்யலைன்னு ஆண்டவர்
ஆண்டவர் என்னோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் முதலாவது மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா கர்த்தர் நான் வாஞ்சித்தபடி எனக்கு ஒரு நல்ல கீபோர்டை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அவருடைய பாடல்களை பாடும்படிக்கு எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால நான் பாடல் பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவருக்காக நான் எழும்பாம அநேக நேரத்தில் நான் காரணங்களை சொல்லிக்கொண்டு நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் கற்றுக்கொள்ளாம ஒரு ஸ்டூடெண்டா இல்லாதது போல நான் இருந்துட்டேன். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். இனி நான் ப்ரொஃபஷனலா நான் மியூசிக் நான் கற்றுக்கொள்ள போகிறேன். அது மாத்திரம் இல்லை, தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருக்காக நான் பயன்படுத்த போகிறேன். இந்த நாள்ல என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை என்ன போல நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், வரங்களை கொடுத்திருக்கலாம். என்ன போல பயன்படுத்தாம இதுவரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருந்து ஒரு விசையாக அவர் கொடுத்த தாளந்த அவரை ரெனியூ பண்ணும்படிக்கு நம்ம கேட்கலாமா? தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை சுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கர்த்தர் இந்த நாள்ல எனக்கு ஒரு தரிசனத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அன்றைக்கு ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனிடத்துல 5 தாளந்துகளும் 10 தாளந்துகளும் 1 தாளந்துகளை கொடுத்ததை கர்த்தர் எனக்கு நினைவு கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அந்த 5 தாளந்தை கொடுத்த அந்த வேலைக்காரன் என்ன பண்ணானா, அதை அந்த 5 10 மாற்றினான். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 2 தாளந்தை கொடுத்தவன் 4 அதை மாற்றினான். ஆனா 1 தாளந்தை கொடுத்த அந்த வேலைக்காரனோ மண்ணில் புதைத்து வைத்தான். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். என் மகனே என் மகளே, இதோ நான் உனக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறேனே, நீ அதை எனக்காக பயன்படுத்துகிறியா? அதை நீ இரட்டிப்பாய் மாற்றுகிறாயா? இல்ல அந்த 1 தாளந்தை கொடுத்த வேலைக்காரனை போல நீ மண்ணில் புதைத்து வைத்து நீ காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என்று கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல நான் ஆண்டவர் கிட்ட நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே. ஓ ஷவரிவலபா கரபா, ஒரு விசையாக அப்பா நீங்க கொடுத்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. இனி நாங்கள் உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க போகிறோம். என்ன வரத்தை நீர் கொடுத்திருந்தாலும் சரி ஆண்டவரே, அந்த 5 தாளந்தை கொடுத்த அந்த வேலைக்காரன் எப்படி அதை இரட்டைப்பாய் மாற்றி 10 தாளந்தாய் மாற்றினானோ அது போல நாங்கள் இனி உமக்காக நாங்கள் எழும்ப போகிறோம். இனி ஆண்டவரே சோர்வுள்ள வேலைக்காரனை போல நாங்கள் சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. இனி காலம் செல்லாத ஆண்டவரே, உம்முடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நீர் ஒருவேளை வந்து விட்டு ஆண்டவரே அதற்கு கணக்கு கேட்டால் நாங்கள் எங்கு போவோம் ஆண்டவரே? இந்த நாள்ல நாங்க முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆண்டவரே எதுவா இருந்தாலும் சரி, அது தாளந்தா இருந்தாலும் கிருபைகளா இருந்தாலும் தீர்க்க தரிசனமாய் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உம்முடைய ராஜ்யத்தை
வீடுகளை கட்டும் பணிக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விசையாக நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம ஒரு அறிக்கையிட போகிறோம். அப்பா பிதாவே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்தை எப்படி அந்த வேலைக்காரன் அந்த 5 தாளந்தை அதை 10 தாளந்தாய் மாற்றி உம்மிடத்தில் கொடுத்தானோ, அதே போல நீர் எங்களுக்கு கொடுத்த வரங்களை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்தி அதை இரட்டிப்பாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுப்போம் என்று அர்ப்பணிக்கிறோம். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.